ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட இருந்தேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 10 தமிழ் ஆக்டர்ஸோட ஃபஸ்ட்டு 100 crore மூவி என்னென்ன தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆக்டருக்கு ஃபஸ்ட் 100 crore மூவி இருக்குல்ல, அது மாதிரி டாப் 10ல் எந்த ஆக்டர் இருப்பாங்க? கார்த்தி தான் இருக்கார். கார்த்தி சார் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு 100 crore கைதி தான். இந்த படம் தான் ஃபஸ்ட்டு 100 crore அவருக்கு அடிச்சுது. நிறைய படம் பண்ணியிருக்காரு, ஆனால் அவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம்ன்ற பாருங்க. ஃபஸ்ட்டு 100 crore மூவிஸ் செம்மையாக இருந்துச்சு இந்த படம். டாப் 9ல் சியான் விக்ரம் தான் இருக்கார். இவர் கூட நிறைய படம் நடிச்சிருக்காரு, பொன்னியின் செல்வன் அந்த மாதிரிலாம். ஆனால் இவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு 100 crore படம். இதில் வந்து நிறைய எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு. எதிர்பார்ப்பு இல்லைனாலும் படம் சூப்பராக இருந்துச்சு. 100 crore ஆச்சுது. அப்புறமா டாப் 8ல் யார் இருக்காருன்னா நம்ம சிம்பு சார் தான் இருக்கார். சிம்பு சார் வந்து நிறைய படத்தில் ரொம்ப பேட் கமெண்ட்டில் இருந்தால், ஆனால் இந்த மாநாடு படத்தில் தான் அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சு இப்போ நிறைய படத்தில் கூட கமிட் ஆகிருக்காரு. அரசனில் கூட நிறைய இதாக பேசிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாப் 7ல் வந்து தனுஷ் சார் தான் இருக்கார். இவரும் நிறைய படம் பண்ணியிருக்காரு, ஆடுகளம் இந்த மாதிரிலாம். ஆனால் அவர் ஃபஸ்ட்டு 100 crore படம்னா அசுரன் தான். இந்த படம் சூப்பராக இருக்கும். ஸ்டோரி எல்லாருமே சூப்பராக இருக்கும் அந்த படமே. அப்புறம் வாங்க பார்க்கலாம் டாப் 6 வந்து யார் இருக்காங்கன்னா சூர்யா சார் தான். இவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு, அஞ்சான்லாம். ஆனால் இவருக்கு வந்து சிங்கம் 2 தான் ஃபஸ்ட்டு 100 crore அடித்த படம். சிங்கம் 1 கூட கம்மியாக தான் அடிச்சது. ஆனால் சிங்கம் 2 எதிர்பார்ப்பில் வந்து சூப்பராக அடிச்சுது. அப்புறம் டாப் 5ல் வந்து சிவகார்த்திகேயன் தான் இருக்கார். எஸ்கேனாலே எல்லாருக்கும் பிடிக்கும், அமரன்னால. ஆனால் அதுக்கு முன்னாடி 100 crore இந்த டாக்டர் படம் தான். இந்த படம் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு 100 crore அடித்த படம். டான் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் டாக்டர் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு 100 crore அடித்த படம். நெக்ஸ்ட்டு டாப் 4ல் யார் பார்த்துட்டிங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் தான் இருக்கார். இவர் நிறைய படம் 200 படம் நடிச்சிருக்காரு. ஆனால் ஃபஸ்ட்டு 100 crore தசாவதாரம் தான். கிட்டத்தட்ட 10 கேரக்டர் ஒரே படத்தில் போட்டிருக்கார். இந்த படம் தான். நெக்ஸ்ட்டு டாப் 3ல் யார் இருப்பான்னு நீங்களே சொல்லிட்டுங்க. ரஜினின்னு நினச்சிங்க, ஆனால் ரஜினி கிடையாது, தலை அஜித் தான். இவர் நிறைய படம் நடிச்சிருக்காங்க, மங்காத்தா மாதிரிலாம். ஆனால் அவர் ஃபஸ்ட்டு 100 crore படம் ஆரம்பம் தான். இந்த ஃபோட்டோ பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கோம். ஆரம்பம் வந்து ஒரு நல்ல படம் தான். ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டாப் 2 தான் ரஜினிகாந்த். இவர் வந்து 170 படம் மேலே பண்ணிட்டாரு. ஓகேவா? 170 படத்தில் இவர் ஃபஸ்ட்டு 100 crore அடித்த படமும் சிவாஜி தான். தமிழ் சினிமாவுக்கே 100 crore அடித்த ஃபஸ்ட்டு படமும் இந்த படம் தான். இந்த படம் சூப்பராக இருக்கும். சிவாஜி த பாஸ், மொட்டை பாஸ். இப்போ டாப் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தளபதி விஜய் தான். இவர் வந்து நிறைய படம் நடிச்சிருக்காரு, 68 படம் கிட்ட. நான் துப்பாக்கி தான் இவரோட ரேஞ்சே மாற்றுச்சு. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல்லையும் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலுக்கு இப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். விலாகிங்கா இல்லை எந்த மாதிரி டைப் சொல்லிட்டு. பாய்.